28 நவம்பர் 2025 புதுக்காலம் 34ஆம் வாரம் வெள்ளி. இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கே. அதிகாரம் 21 இறை வசனங்கள் 29 33 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒரு உவமை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள். அவை தளிர் விடும் பொழுது அதை பார்க்கும் நீங்களே கோடைக்காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும் பொழுது இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டு உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. இந்த நற்செய்தியின் வழியாக ஒரு சிறிய ஆனால் ஆழமான அர்த்தமுள்ள ஒரு பகுதியை லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு அளிக்கின்றார். நம்மை சுற்றியுள்ள உலகத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதை அவர் கற்பிக்கின்றார். அதாவது ஒரு அத்தி மரத்தையும் மற்ற மரங்களையும் பாருங்கள். அவர் தளிர்க்கின்ற பொழுது வசந்த காலம் துவங்க போகிறது என்பதை நாம் அறிவோம். நமக்கு பொதுவாக பருவ காலங்களை அறிகின்ற ஒரு திறமை நமக்கு இருக்கிறது. நம்மை சுற்றி உள்ள உலகத்தை எப்படி வாசிப்பதும் என்று நமக்கு தெரியும். ஒரு மரம் தளிப்பது என்றால் அது ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வுதான். ஆனால் அது ஒரு அடையாளம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடுமையான குளிர்காலம் மறைந்துவிட்டு அனலான கோடைக்காலம் வரப்போகிறது என்பதை அது நமக்கு சொல்கிறது. ஆக இந்த வானிலையை வாசிக்க திறமையுள்ள நாம் காலத்தினுடைய அடையாளங்களையும் வாசிக்க வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை இறைவன் வெளிப்படுத்துகிறார். உலகில் ஏற்பட போகின்ற போர்கள், இயற்கை பேரழிவுகள், கலவரங்கள் இவற்றை நாம் காணுகின்ற பொழுது ஆண்டவருடைய 2ஆம் வருகையானது அண்மையில் இருக்கிறது, மீட்பும் அண்மையில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது விழிப்புடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு சவாலாக இன்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக இந்த சவால்களில் இறைவன் நமக்கு ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை அளிக்கின்றார். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகளோ ஒழிந்து போகாதாகவே நம் ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார் என்பதை நாம் உணர்கின்ற பொழுது அவர் சொல்ல போகின்ற அந்த 2வது வருகையும் கண்டிப்பாக நடக்கும். அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும், விழிப்புடன் தயாராக இருக்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கின்ற நாம் வைக்கின்ற நாட்டங்கள், பொருட்கள் மீது நாம் வைக்கின்ற நாட்டங்கள் அனைத்துமே நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான். காலை துவங்கி மாலை உதிர்ந்து போகின்ற ஒரு வார்த்தை தான். ஆனால் ஆண்டுடைய வார்த்தையானது எப்பொழுதும் இருக்குமாக. இதற்கு நாம் ஒரு சில ஆயத்தத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். முதலாவதாக ஆண்டுடைய விண்ணக வாழ்க்கைக்கு நாம் முன்னுரிமை அளிக்க வேண்டும். அன்பு, நம்பிக்கை, நேர்மை மற்றும் ஒருவர் மற்றொரு இருக்கின்ற அன்பான ஒரு உறவை நாம் பேணி காக்க வேண்டும். அதோடு சேர்ந்து இறைவனுள்ள நமக்கும் உள்ள உறவை அவ்வப்பொழுது புதுப்பிக்க வேண்டும். விழிப்புடன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும். எந்த நேரத்திலும் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆக அதற்கு பதிலாக நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை ஈடுபடுகின்ற பொழுது, ஆவியால் நாம் ஆட்கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை இறை பிரசனத்தில் எப்பொழுதும் இருக்கும். அதற்கு ஜெப வாழ்க்கையானது நமக்கு மிக உறுதுணையாக இருக்குமாகவே நாம் எப்பொழுதுமே ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இறுதியாக நாம் பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நம்பிக்கையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கின்ற பொழுது எதிர்காலத்தை பற்றிய நம்முடைய பயமானது ஒடுங்கி போகும். நிகழ்காலத்தில் நாம் உண்மையுடன் வாழ்வதற்கான ஒரு ஆர்வம் நமக்கு வரும். இந்த நிகழ்காலத்தை நாம் சரிவர வாழ்ந்தால் அன்பினாலும் இரக்கத்தினாலும் மன்னிப்பினாலும் சகோதரத்துவத்தினால் நாம் வாழ்கின்ற பொழுது, இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து நாம் வாழ்கின்ற பொழுது
நம்மை சார்ந்து வருகின்ற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்மால் சந்திக்க முடியும். ஆக இந்த அத்தி மரத்தில் மற்ற மரத்தை இன்று தளிந்து போவதை நாம் காணுகின்ற இந்த ஒரு நற்செய்தி வாசகத்தின் மூலமாக நம்மை சுற்றி நடக்கின்ற தளர்ந்து போன வாழ்க்கையை நாம் பார்ப்போம். நம்மை சுற்றி இருக்கின்ற முடங்கி போன வாழ்க்கையை பார்ப்போம். அந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகளை நாம் பார்ப்போம். இவைகளை நாம் காணுகின்ற பொழுது நமக்கு ஏதாவது நேரிடுகிற போயிடுமோ என்ற பயம் இல்லாமல், என்ன நேர்ந்தாலும் நான் இன்று எவ்வாறு நம்பிக்கையில் ஆழ்ந்து இருக்கிறேனோ, அன்பில் நிலைத்திருக்கிறேனோ, அதை தொடர்ந்து வாழ்கின்ற பொழுது எது நடந்தாலும் நம்மால் எதிர்கொள்ள முடியும். நேற்றும் இன்றும் மாறாத தெய்வம் எப்பொழுது நம்முடன் இருப்பதினால் நாமும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தைக்கு இணங்க நம்முடைய வாழ்க்கையை நாம் பாறையின் மீது கட்டுகின்ற அறிவாளியாக நாம் மாற வேண்டும். அப்பொழுது நாம் வருகின்ற பொழுது அப்பொழுதுதான் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிலையான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு செல்வார், விண்ணக வாழ்க்கைக்கு கொண்டு செல்வார். அந்த விண்ணக வாழ்க்கை நமக்கு ஒரு வாழ்வினுடைய கொடையாக இன்று நாம் எவ்வாறு வாழப் போகிறோம் என்பதில் இறைவன் வெளிப்படுத்த போகிறாகவே இறைவனுடைய துணையோடு தொடர்ந்து இந்த நாளை மகிழ்ச்சியாக தொடங்குவோம், வெற்றியாக தொடங்குவோம். இறைவன் நம்முடன் இருந்து நமக்கு எல்லா விதமான கிருபையை தந்து தூய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பான தெய்வனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வழிபடுகின்றோம். இந்த புதிய நாளை காண செய்த உமது கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த இரவு முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல் காத்தீரை. உமது கிருபைக்காக, உமது இரக்கத்திற்காக நாங்கள் என்றும் நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு துணையாயிரும். அன்பு ஆண்டவரே, பின்னும் மண்ணும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழியாது என்று கூறிய அருமையான அந்த வார்த்தை அளித்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நிலையற்ற இந்த உலகில் உம்மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை நாங்கள் வைக்க இவருடைய வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமாக அடித்தளமாக எப்பொழுதும் எங்களுடன் இருந்து வழிநடத்தியர்களும் இன்று நாங்கள் எதிர்கொள்ளப் போகின்ற ஒவ்வொரு சவால்களிலும், நிச்சயமற்ற சூழல்களிலும் ஒரு வார்த்தை எங்களுக்கு வலுவாக இருக்க, ஒரு வார்த்தையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் காப்பாற்றிட, ஒரு வார்த்தை எங்களுள் எப்பொழுது தங்கி இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். அத்திமரத்தின் உவமையின் மூலமாக காலத்தினுடைய அடையாளங்களை அறிந்து கொள்கின்ற எங்களுக்கு உமது தெய்வீக பிரசனத்தை உணர்ந்து, உம்முடைய தெய்வீக திட்டத்தை உணர்ந்து அதன்படி நாங்கள் வாழ எல்லா விதமான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அளித்தரும். எங்களுடைய கண்களை திறந்து இந்த உலகில் நடக்கின்ற நிகழ்வுகளை நாங்கள் உற்று நோக்குகின்ற பொழுது நீர் எங்களுடன் இருப்பீர் என்ற நம்பிக்கை எங்கள் பிறக்கிட எங்களுடன் இருந்து வழி நடத்திடும். நாங்கள் பயம் இல்லாமல் எப்பொழுதும் உமது ஆட்சியில் பங்கு பெற, உமது ஆட்சி இந்த உலகில் நிலவ துணியுடன் அதை எதிர்கொள்ள எங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டியருளும். ஆண்டவர், இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம சுகத்தை நிறைவாக பொழிந்தருள முடியாகும். இன்று நாங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு செயல்களிலும் பணிகளிலும் உமது பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து நீர் எங்களுடன் இருக்கிறீர் என்ற நம்பிக்கையில் வெற்றிகரமாக அனைத்து பணிகளையும் கடமைகளையும் உண்மையுடன் நிறைவேற்ற எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் பலத்தையும் அன்பையும் தாரும். ஆண்டவரே, இன்று நாங்கள் எண்ண போகின்ற எண்ணங்களிலும் செய்ய போகின்ற ஒவ்வொரு செயல்களும் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உமது மகிமையும் உமது துதியும் நாங்கள் உணர்ந்திட எங்களுக்கு கிருபை தந்தருளும். ஆண்டவரே, எங்களுடைய மீட்பரும் எங்களுடைய ஆண்டவருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்க போகின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களையும், எங்கள் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு காயங்களையும் கண்டறிந்து அதை குணப்படுத்திட எங்களை ஆசீர்வதித்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே பார்த்து செபிக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.